பண்ணி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் படத்தில் வந்து இந்த ஸ்டைல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரியமுடன் ஒரு படம் பண்ணிச்சு விஜய் வச்சு பண்ணும்போது அது முடிஞ்சோன்னா எல்லாம் சொல்லியாச்சு இது பாசிக்காரு ஸோ ஒரு அந்த ஸ்டைலில் படம் தமிழில் தான் சொன்ன பிகினிங் எனக்கு வந்து கோலிஸோட கேமராமேன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண கேமரா என்னுடைய பெரியமுடன் கேமராமேன் தான். ஸோ நாங்கள் எல்லாரும் பேசின கதை தான் எல்லாம் அதனால ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் நான் கேரக்டர்ஸில் வரோம் அவ்வளோதான். எப்படி இருக்கு மாதவ் சுரேஷ்? அது சொன்னல நான் ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அவரை நான் பார்க்கவே முடியல அந்த படத்தை. நான் அங்கே சொல்லணுன்றதுக்காக சொல்லுவேன். கிளைமேக்ஸ் நான் வந்து ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்ணுவாருனாக்கா ஷார்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பேன். அவரும் ஷட்லாகவே நடிச்சிருந்தார். நான் சொன்னேன் என்ன இல்லை சார் மலையாளத்தில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் செட் ஆகாதுன்னாங்க, அதனால இது ஒரு ட்ரெண்டு அப்படின்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். ஆனால் என்ன மீறி ஒரு விஷயத்த எங்கே பண்ணாருன்னா 2-3 இடத்துல பண்ணியிருக்காரு. ஒன்று இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடரி, அதாவது என்னென்னா ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ உங்களுக்கு கிடைச்சாச்சு, அது நான் கான்ஃபிடன்ஸ் சொல்ல. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து டோட்டலாக அந்த ஷோல்டரில் தூக்கப்பட்ட அப்புறம் அந்த டைலாக்ஸ் அந்த 100% இங்கே வந்து தேட்டரில் வந்து கொண்டாடுவாங்க அந்த கிளைமேக்ஸ். அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதவோட நான் பண்ணது. നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. ബിക്കോസ് ഞാൻ മുന്നേ പറഞ്ഞ പോലെ ഇതെൻ്റെ ഫേസ്റ്റ് മലയാളം മൂവിയാണ്. അതും ഇതുവരെ ചെയ്തിട്ടുള്ളത് തമിഴ് മൂവീസ് ആയിരുന്നു, തമിഴ് തെലുഗു. എനിക്ക് മലയാളം മൂവി ചെയ്യാൻ പറ്റിയതും ഒരു തമിഴ് ഡയറക്ടറും കൂടിയാണ്. സോ എനിക്ക് ഭയങ്കര കംഫർട്ടബിൾ ആയിരുന്നു. ഞാൻ കേട്ട് ആദ്യം എൻ്റെ ആക്ഷൻ കട്ട് തുടങ്ങിയത് തമിഴിലായിരുന്നു. സോ ഇപ്പോഴും മലയാളത്തിൽ ചെയ്തപ്പോഴും ഒരു തമിഴ് ഡയറക്ടറും കൂടെ വർക്ക് ചെയ്യാൻ പറ്റി. അതും വിജയുടെ പടങ്ങൾ ചെയ്തിട്ടുള്ള ഡയറക്ടർ. പിന്നെ എസ്പെഷ്യലി ഈ ഒരു ടീം ഞങ്ങൾക്ക് ഈ ഒരു എന്താ പറയുക ഈ മൂവിന് പുറമെ ഞങ്ങൾക്ക് നല്ലൊരു ബോണ്ട് ക്രിയേറ്റ് ചെയ്യാൻ പറ്റി. ഈ ഇവരും അജ്മൽ, മാധവ്, മിഥുൻ, ഞാൻ, പിന്നെ യാമി, ധനഞ്ജയ് എല്ലാവരും കൂടിയും വർക്ക് ചെയ്യാൻ പറ്റിയത് വളരെ സന്തോഷം. ആൻഡ് ഓൾസോ ഇറ്റ് വാസ് വെരി ഗുഡ് എക്സ്പീരിയൻസ്.